जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரை திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். மக்கள் ஜோதிடர், மருத்துவ ஜோதிடர். உங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த வார ராசி பலன் அடிப்படையிலே கிரக நிலைகளை வைத்து நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்துலதான் நம்ம எல்லாருக்குமே நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சுபம், வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி நேயர்களை, விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு அஞ்சுல சனி அபவாதம் என்பார்கள். அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். நல்லதே செஞ்சும் கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரே ராசி விருச்சிக ராசி. பெண் சாபம் உள்ள ராசி. ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படியே எடுத்துட்டோன்னா இந்த மாதிரியான நிறைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, பேட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன செய்யறது என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. அதாவது அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, அதே போல கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. இதுல இந்த கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி மிகுந்த பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப சொல் பேச்சு கேட்கறது இல்லை. வீட்டுல யாரும் சொல் பேச்சு கேட்கறது இல்லை. சில நேரத்துல அப்படியே அலட்சியமா பாக்குறது, அலட்சியமா போறது வருதுங்கிற மாதிரி இருக்கு. உடல்நிலையில அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு உண்டு. அது வயதான பெண்மணிகள்லாம் கொஞ்சம் உடல்நிலையில அதிகமாக கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுக்கு எதிரி வெளியிலிருந்து வரணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க உங்களை சுத்தி இருக்கிற இடத்துல எதிரிகள் நிறைய இருக்காங்க. உங்களுக்கு வெளியில இருந்துலாம் புதுசு புதுசா எதிரி வரணுங்கிறதே கிடையாது. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிட உணர்ச்சி பல வருட உழைப்பை கூட கேள்விக்குறியாக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல அலுவலகத்தில் பொறாமை மற்றும் மறைமுக எதிர்ப்பில் எச்சரிக்கையாக இருங்கள். பிசினஸ், தொழில் ஒப்பந்தம் போன்ற விஷயத்துல கூட்டாளிகளை நம்பி எதுவும் செய்யாதீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கணவன் மனைவி இடையே ஈகோ மோதலை தவறுங்கள். விட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி திரும்பும். நல்ல பேச்சுவார்த்தை தொடங்கலாம். குடும்பத்தின் ஆலோசனையுடன் முடிவெடுங்கள். கடன், இஎம்ஐ, மருத்துவ செலவுகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல சிறப்பா இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு குடும்பத்துல நல்ல ஒரு மனைவி, ஒரு கணவன் மனைவி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இப்போ ஒரு கணவன் மனைவி உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப இந்த விருச்சிக ராசிக்கு பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாமியார் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் நல்ல அட்வைஸ் பண்றது நல்ல பழக்கத்துக்கு நல்லது. இதை நீங்க அந்த மாதிரி நீங்க பண்ணாம நீங்க ஒரு கெடுதலான அட்வைஸ் நீங்க சொல்றீங்க. இதை செய்யாத, அதை பண்ணாத, அதாவது வாழறதுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொன்னா பிரியறதுக்கு வழிகாட்டுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். சந்தேகப்படாதீங்க. சோ என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் பார்த்து பண்ணுங்க. நீண்ட காலமாக நின்றது ஒரு வேலை திடீரென முன்னேறி நல்ல பலன் தரும். ரகசியங்களை தவறான நபரிடம் பகிர்ந்தால் அதுவே உங்களுக்கு பெரிய விஷயமா கெட்ட விஷயமா மாறும். கவனமா இருங்க. போட்டி தேர்வுகளுக்கு நல்ல முன்னேற்றம். சோம்பலை விட்டால் வெற்றி தரும். உணர்ச்சி வசப்பட்ட முதலீடு இழப்பை தரலாம். பொறுமையுடன் செயல்படுங்கள். அதே போல சீனியர் சிட்டிசன்லாம் மூட்டு வலி, ரத்த அழுத்தம் போன்ற சர்க்கரை அளவில் கவனம் தேவை. மன அழுத்தம், வயிற்று உபாதை, தூக்கமின்மை போன்ற விஷயத்தில் அலட்சியம் காட்டாதீர்கள். சில விஷயத்துல என்ன செய்யணும் எப்படி செய்யணும் சில விஷயத்துல பார்த்து போடுங்க. சண்டை விஷயத்துல ஒரு கடுமையான வார்த்தை ஒரு உறவை உடைக்கலாம். ரொம்ப கரெக்டா இருந்துக்கோங்க. வெளியிட தகராறு அப்படிங்கிற பொது இடத்துல அல்லது அண்டை வீட்டாருடன் தேவையற்ற சண்டையை போடாதீங்க. அண்டை வீட்டாருடன் கூட தேவையில்லாத சண்டை சச்சரவு வேண்டாம். அப்புறம் அதை செஞ்சுட்டான் இதை செஞ்சுட்டான் நாளைக்கு நீங்க மன வருத்தப்படும், மன உளைச்சல் இருந்துட்டு சில பேருக்கு வீடை வித்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட வரும். வீட்டை காலி பண்ணிட்டு வாடகை வீட்டுல கொஞ்ச நாள் போய் இருக்கலாம். இவனோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு துஷனை கண்டா தூரம் விளக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இருக்க உங்களை நீங்களா நிறைய விஷயங்களை பார்த்துக்கோங்க. என்ன செய்யலாங்கிறத யோசிச்சு அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். என்ன செய்யலாங்கிறத நான் சொல்றேன். இந்த வாரம் உங்கள் பலம் துணிச்சல் அல்ல, சுய கட்டுப்பாடு. கோபத்தை வென்றால் எதிரியும் வெல்வீர்கள். பொறுமையை காப்பாற்றினால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு பார்த்து பேசுங்க. தேல் முருகப்பெருமானுடைய அருளாசி உங்களுக்கு நிறைய உண்டு. நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு கடைசி வரைக்கும்
நல்ல சக்சஸ்ஃபுல் காட்டட்டும். சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ராசி பலன்கள், வார ராசி பலன் அடிப்படையில பொதுவான ராசி பலன்கள். இது சில பேருக்கு 100% அப்படியே பலிக்கும். நிறைய பேர் வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி போன் பண்ணி அவங்க என்ன பாக்குறாங்களோ அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, சுவாமி இதை நீங்க சொன்னது நான் பார்த்தேன், எனக்கு நீங்க சொன்ன வாரம் நீங்க சொல்ற விஷயத்த நான் கேட்டு அதுபடி எனக்கு சில விஷயங்கள்லாம் கரெக்டா நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நல்லது, வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அப்படிதான் அந்த கோட்பாடு தான், எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது வகையில நீங்க இது மட்டும் இல்ல, ஜாதகம் பார்க்கிறது, எண்கணிதம் பார்க்கிறது, ஒரு ராசி கற்கள் தெரிஞ்சுக்கிறது, ஒரு வாஸ்து தெரிஞ்சுக்கிறது, ஒரு பிரச்சனம் பார்க்கிறது, அதே போல ஒரு திருமண பொருத்தம் பார்த்துக்கிறது. ஸோ உங்களுக்கு வீடு கிரக பிரவேசம், ஸோ ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது முக்கியமா சந்தேகங்கள் கேட்கணும், கோர்ட்டு கேஸ், எனக்கு ரொம்ப வாழ்க்கையே எனக்கு தடங்களா இருக்கு, எனக்கு பிரச்சனைகளா இருக்கு, என் பிரச்சனையை நான் யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நான் முழிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது யார் தெரியுமா? மக்கள் ஜோதிடர் ராஜ்குமார் அண்ணா இருக்காங்க, சுவாமிஜி இருக்காங்க. அண்ணா கிட்ட நம்ம கேட்டா நம்ம பிரச்சனைகள் நமக்கு கண்டிப்பா நம்ம தீர்றதுக்கான ஒரு சொல்யூஷனும் அது எப்படி பண்ணணுங்கிறதையும் அண்ணா சொல்லுவாங்க. அதுல இருந்து நம்ம வாழ்க்கை கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது உண்மையே 100% அந்த இறைவன் நடத்தி கொடுப்பான். நான் காட்டுறது வழி, இறைவன் முடித்து கொடுக்கிறது இறைவனுடைய வேலை. நான் காட்டுறது வழிதான், ஆனா யார் முடிச்சு கொடுக்கிறா? இறைவன் முடிச்சு கொடுக்கிறான். அந்த இறைவன் அந்த வழி காட்டுறது தான் நானு. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அண்ணா நான் என்னென்ன பண்ணணும், சுவாமிஜி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, குருஜி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு விடுவு சொல்லுங்க, இந்த என் பிரச்சனையில இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி ஒரு ஜாதகம் பாருங்க, பார்த்து உங்களுடைய விஷயத்த நீங்க பூரணமா தெரிஞ்சுக்கோங்க. நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கே உங்களுக்கு ஒருத்தர் வேணும். நான் சொல்றேன், நான் இருக்கேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. சுபம்.